அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் சிறப்பை பற்றி அல் குர்ஆனும் நபிகளாரின் பொன்மொழிகளும் எங்களுக்கு பல செய்திகளை சொல்கின்றது. அதன் வரிசையிலே அந்த நாட்களில் மிகவும் அல்லாஹுக்கு விருப்பமான மகத்துவமான திக்ர் என்னவென்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகியுள்ளது. மாமின் ஐயாமின் அஅலமு இன்தல்லாஹி வலா அஹப்பு இலைஹி மினல் அமலி ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர். இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட மிகவும் விருப்பத்துக்குரிய மகத்துவமான அமல்கள் அல்லாஹ்விடத்திலே வேறு எந்த நாட்களிலும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வத் தக்பீர் வத் தஹ்மீத், அதிலே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்பதை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த 3 விடயங்களும் உள்ளடக்கிய ஒரு சொல்தான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். இந்த தக்பீரை, இந்த வார்த்தைகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சந்தைகளில் சென்று இதனை மக்களுக்கு மத்தியிலே சொல்வார்கள். மக்களும் அவர்களோடு சேர்ந்து இந்த தக்பீரை சொல்வார்கள். எனவே இந்த 10 நாட்களில் நாங்கள் எந்த நேரத்திலும் சொல்லக்கூடிய இந்த தக்பீர் பொதுவான ஒரு விடயம். இதில் பல நன்மைகள், சிறப்புகள் இருக்கின்றன. அதேபோல் அரஃபா தினத்திலிருந்து ஐயாமு தஷ்ரீக் முடியும் வரைக்கும் சொல்லக்கூடிய இந்த தக்பீர் தொழுகைக்கு பின்னால், ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இது குறிப்பிடப்பட்ட இந்த நேரம். எனவே நாங்கள் இந்த முதல் 10 நாட்களில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த தக்பீரை சொல்லி பூரண நன்மையை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.